தமிழக அரசியலில் இதுவரை பார்க்காத ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தவைக்க தலைவர் விஜய் தற்போது 108 இடங்கள் பெற்றும் அரியணை ஏற முடியாமல் சிக்கி திணறி வருகிற சூழ்நிலையில் தற்போது எந்த கட்சிகளின் ஆதரவு தவைக்காவுக்கு கிடைக்கும் என மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வென்று தவைக்காவுடன் இணைந்தது நிமித்தம் 113 என்கிற ஒரு பெரும்பான்மையை தவைக்கா பெற்றிருந்தும் ஆளுநர் கேட்கும் 118 இடங்கள் என்கிற பெரும்பான்மை அதனுடைய கடிதத்தை கேட்டு விஜயை நெருக்கடிக்குள்ளாக்கியிருக்கிறார். இந்நிலையில் தற்போது எந்த பக்கம் யார் இருக்கிறார்கள், திமுக கூட்டணி நிஜமா பொய்யா வதந்தியா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் யார் எந்த பக்கம் என்கிற கேள்விக்கு மிக முக்கியமான விடயம் கிடைத்திருக்கிறது. தவேகா ஆதரவு கேட்டிருக்கிற 3 மிக முக்கியமான கட்சிகள். ஒன்று விசிகாவுக்கு தற்போது 2 இடங்கள் உள்ளது. அதே போல சிபிஐ கட்சிக்கு 2 இடங்களும், சிபிஎம் கட்சிக்கு 2 இடங்களும். தற்போது இந்த 3 கட்சிகளும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முடிவை இன்று மாலை அல்லது நாளைக்குள் அவர்கள் எடுப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த முடிவினுடைய பெரும்பான்மை தவேகா பக்கம் செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், அப்படி ஒருவேளை இந்த 6 இடங்களும் தவேகா பக்கம் சென்றால் தவேகாவுடைய பெரும்பான்மை நிறைவேறிவிடும். உடனே விஜய் தன்னுடைய முதல்வர் பதவியை அடைவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இப்போது இருக்க சூழ்நிலையில் திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடியுமா அல்லது அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று பார்த்தால் அதிமுக ஏற்கனவே மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறது. முனுசாமி தற்போது வெளியிட்டிருக்கிற செய்தியில் ஏற்கனவே தவேகாவுக்கு ஆதரவு இல்லை என மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதே போல IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்கனவே காதர் மொய்தீன் சொல்லிவிட்டார். திமுகவுடைய நிலைப்பாடு தான் எங்களின் நிலைப்பாடு. அந்த 2 கட்சிகளும் தன்னுடைய நிலைப்பாடை ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். அதே போல திமுக தலைவர் MK ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்து விட்டார், எந்த இடையூறும் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்கள் கட்சியின் சார்பாக எதிர்க்கட்சியாக நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என ஏற்கனவே பாமக தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தருவதற்கு தயார், ஆனால் சில டிமாண்டை அவர்கள் முன்வைத்திருப்பதாகவும் தகவல். தற்போது கிடைத்திருக்கிற செய்தி என்னவென்றால் பாஜக நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை, நாங்கள் தனியாக இருப்போம், வாக்களிக்க மாட்டோம் என சொல்லியிருக்கிறார்கள். தேமுதிக திமுகவின் நிலைப்பாட்டை தான் எடுக்கும் என நம்பப்படுகிறது. அமமுக தன்னுடைய முடிவில் எது என்று சொல்லவில்லை. அமமுகவை பொறுத்தவரை தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது இதுவரை புரியாத புதிராக இருக்கிறது. தற்போது யார் எந்த பக்கம் எந்த கட்சிக்கு ஆதரவு என்கிற செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. இன்று மாலைக்குள் அல்லது நாளைக்குள் நல்ல செய்தி வரும். இந்த விசிகா, சிபிஐ, சிபிஎம் 6 இணைந்து விஜய் சிஎம் ஆவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது.